ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பிசிசிஐ அடுத்த வருஷத்துக்கான ஐபிஎல் மெகா ஆக்ஷன் அவங்களோட ரீட்டெயின்ஸ் பிளேயர் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு டீட்டெயில் விட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம சிவன் தூபே சென்னை அணி விட்டு விலகிட்டாருங்க. ஆமாங்க, அது என்ன எது எந்த தகவல் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம சென்னை அணி இப்போது பயங்கரமாக ஒரு லெவல் செட் ஆகி சூப்பராக இருக்குது. இது தொடர்ந்து இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் வர்றதுனால கண்டிப்பாக பிளேயர் நிறைய பேர் கலைஞ்சி போயிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 3 பிளேயரு ரீட்டைன் பண்ணலாம். ஒரு ஆர்டிஎம்னா என்னன்னு நிறைய பேர் தெரில. ஆர்டிஎம் பிளேயர்னா ஆர்டிஎம் ஸ்லாட் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம பத்திரானா இருக்கார். பத்திரானாவை நீங்கள் அடுத்து ஏதோ ஒரு கேகேஆரோ மும்பை அணியோ ஒரு 16 கோடிக்கு எடுத்துச்சுன்னா அது ஆர்டிஎம் மூலம் யூஸ் பண்ணி நீங்கள் 16 கோடி கொடுத்து அவங்க எடுத்த பிளேயரை நீங்கள் நம்ம சென்னை அணிக்கு திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஆர்டிஎம். 3 பிளேயர் ரீட்டைன் பண்ணிட்டா உங்கள் டீம்லேயே தான் இருப்பாங்க கண்டிப்பாக. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பிளேயர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக தோனி விளையாடினாருன்னா முதல் இடத்துல தோனி, கைக்வாட், ஜடேஜா 3 பேர் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. அப்படி ஆர்டிஎம்மில் கண்டிப்பாக பத்திரனா போவார், எடுத்துப்பாங்க நம்ம சென்னை அணி. ஆனால் அவர் ஆப்ஷனில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமான ப்ரைஸுக்கு போவார். பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆர்டிஎம் ஏன்னா 2 எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா கைக்வாட் கேப்டன் அவர் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. அது தொடர்ந்து சிவன் தூபேவை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா 3 முக்கிய வீரர் இருக்காங்க. பத்திரானா ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கேன்னு சொல்லலாம். அதனால் இவங்களாம் இருக்கிற வரைக்கும் தூபேவுக்கு சான்ஸ் கிடையாது. சப்போஸ் அவர் ஆக்ஷனில் போனால் எந்த டீம் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. நம்ம அணியை விட்டு போகிறதுக்கு தூபேக்கும் ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சென்னை அணியில் வேறு 6 சாமி 7 சாமின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பேசியிருக்காரு. அவர் சென்னை அணியில் தொடர்ந்தார்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சொதப்பலான ஃபார்மல் தான் இருக்கார் தூபே. ஃபஸ்ட் ஹாப்பு எக்ஸ்ட்ரா நிறைய ஆடினார், செகண்ட் ஹாப்பு பழைய தூபே மாரி ஆடுறாரு. அதனால் வேர்ல்டு கப்பில் வேறு அவரை நம்பி எடுத்திருக்காங்க. பார்க்கலாம், வேர்ல்டு கப் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவர் அடுத்த வருஷம் என்ன ப்ரைஸுக்கு போவாரா இல்லை திருப்பி சென்னை அணிக்கு கம்மி ப்ரைஸில் வருவாரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம் அவரோட வேர்ல்டு கப் பர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை அணி சிங்கங்கள் நிறைய பேர் வேர்ல்டு கப்பில் விளையாடுறாங்க. பத்திரனா, முஸ்தபிசுர், அப்புறம் தூபே, ஜடேஜா, கான்வே அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனர் சொல்லிட்டு நிறைய பிளேயர் விளையாடுறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். கண்டிப்பாக சென்னை அணியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நம்ம டீம் மேலே தான் உங்களை நினைப்போம். அதனால் அவங்களுக்கான வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நல்லா பண்ணணும். நம்ம தூபே நல்லா பண்ணார்னா இன்னும் ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் சென்னை அணி மூலமாக தாங்க அவருக்கு வேர்ல்டு கப் வாய்ப்பை கிடச்சிச்சின்னு சொல்லலாம். சென்னையில் லாஸ்ட் இயர் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால தான் இந்தியன் டீமில் சான்ஸ் கொடுத்தாங்க. இந்தியன் டீமில் சூப்பராக பண்ணதுனால இப்போது வேர்ல்டு கப்பில் அவர் எடுத்திருக்காங்க. அதனால் நம்ம சிவன் தூபே கண்டிப்பாக நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ். நம்ம தூபே ஃபஸ்ட்டு லெவல்ஸில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா நேற்று வார்ம் அப் மேட்ச்சில் கொஞ்சம் சொதப்பலான ஆட்டம் தான் ஆடினார். போலிங் 2 ஓவர் போட்டார். பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்டருந்து வருதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதனால் எத்தனை பேர்லாம் இந்த வாட்டி இந்திய அணி வேர்ல்டு கப் அடிக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இன்னைக்கு வேர்ல்டு கப்பில் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு இந்திய அணியில் யார் நல்லா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனலை அப்டேட் வருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.